ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, சில எண்ணங்கள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். சில எண்ணங்கள் தட்டி கொண்டே போகலாம். சில எண்ணங்கள் உடனே நிறைவேறிடலாம். என்ன காரணம் என்று யோசித்தாயா? சில எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கும். அப்பா உன்னை காப்பாற்றிருக்கிறார் என்று தெரிந்து கொள். அதில் ஏதோ ஒரு தப்பு நடப்பதால் மட்டுமே அவர் உன்னை காப்பாற்றியிருக்கிறார். அதிலிருந்து உன்னை விடுதலை அளித்திருக்கிறார். அதில் ஏதோ உனக்கு பெரிய ஆபத்து இருப்பதால் தான் அதை உனக்கு சாயப்பா கொடுக்கவில்லை. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் சாயப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நம்பு. அப்போதுதான் அவருடைய முழு பலனுமே உனக்கு தெரிய வரும். சாயப்பா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு. ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வையுங்கள். அனைத்தையுமே அறிந்தவன் நான். அனைத்தையுமே செய்பவனும் நான் தான். செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? நீங்களே உங்கள் விரோதியாகிக் கொள்வதற்காக உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள். நான் செயல்படாதவன் என்று நினைக்காதீர்கள். மனதார யாரையும் சபிக்காதீர்கள். யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள். அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். நீங்கள் அன்றைக்கும் அழுவீர்கள். பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல. பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே எனக்கு தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில். உங்கள் மனதில் நேர்மறை இருந்தால் உங்களிடம் நான் நேராகவே வருவேன். யார் மூலியம் என்று கிடையாது. உங்களுக்கு முன்னாலே நான் வந்து நிற்பேன். என் காலடி சுவடுகளை நீ கேட்க முடியும். நான் உன்னுடன் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ வேதனையில் கதறி அழும்போது என் மனதின் வலி உனக்கு கேட்கவில்லையா? கேட்க என் காதுகள் இருக்கும். நான் உன்னை கண்ணின் இமை போல பாதுகாப்பேன். என் கண்கள் எப்போதுமே உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும். நீ எங்கு போனாலும் எனக்கு தெரியும். எதை செய்தாலும் எனக்கு தெரியும். நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே எனக்கு தெரியும். கழுத்து வரை தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகிறது. எல்லா சுபகாரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும். அப்பா நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாமே தானாக வரும். உன்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பிச்சுடு. நான் தாங்குகிற எல்லாத்தையுமே, அனைத்து கர்மாக்களையும் நான் போக்கி காமிக்கிறேன். நீ என் பூஜையில் மட்டும் இப்போது உன் கவனத்தை செலுத்து. மற்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். நான் நினச்சா உன்னுடைய விதியை ஒரு நொடியில் மாற்ற முடியும். நீ கேட்டபடியே நல்லபடியாக மாற்ற முடியும். உன்னுடைய கடமை எல்லாத்தையுமே என்னிடம் ஒப்படைச்சிடு. உன் கர்மாவை போக்குவதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உன்னிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னுடைய பூஜையை மட்டும் நீ செஞ்சுட்டு வா. பிறகு எதுவுமே உன்னிட்ட வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். முதல்ல எல்லாத்தையுமே மன்னிக்கிற மனப்பக்குவம் வேணும். தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறவன் கடவுளுக்கு சமம். மன்னிக்க முதல்ல கற்றுக்கோ. உன்னுடைய மனபாரம் எல்லாமே தானாக நீங்கிடும். அதை நீயே காண்ப. மன்னிக்கும் மனநிலை பற்றி உனக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும்போது உங்கள் மூளையில் ஒரு வடிவம் உருவாகும். உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அந்த வடிவம் ரொம்ப வலுப்பெற்று பெருசாக மாறிடும். அந்த வலுவான நிலைமையை பின்னர் உங்களை இயல்பாகவே மாறி போயிடும். அதற்கு பிறகு அந்த கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வது பெரிய குதிரை கொம்பாக போயிடும். மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க தெரியுமா? பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. எல்லா ஆராய்ச்சிகளுமே மன்னிக்கும் மனிதர்களோட உடலில் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை அடித்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, மன அழுத்தத்தை எல்லாமே குறைச்சிடுமா. இதுவே முழுமையான காரணம். இந்தியா மதங்களின் நாடு. மதங்கள் எல்லாமே மன்னிப்பை மட்டும்தான் பேசுகின்றன. ஒரு மனிதன் தேவ நிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பும் அவனிடம் இருக்க வேண்டும் என்கிறது தான் பகவத்கீதை.
இஸ்லாம் கடவுள அல் கபீர் என்கிறது முழுமையாய் மன்னிப்பவர் என்பதன் இதன் முழுமையான அர்த்தம். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்துவம். ஆனால் மதங்களை பின்பற்றும் நமது நாட்டில் மன்னிப்பு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்க. நாட்டில் நடைபெறும் இன்றைய நிகழ்வுகளை மீடியாக்களில் பார்த்தாலே உண்மையை தன்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும். மன்னிப்பு சட்ட திட்டங்களால் வருவதில்லை, உருவாகவும் இல்லை. மன்னிக்கும் மனதுடைய மக்களுடன் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த நல்ல பழக்கமும் நம்முடன் வந்து ஓட்டிக்கொள்ளும். மன்னிக்கும் மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மன்னிக்கும் மனம் எள்ளாக இருக்கும்போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் பெயர்களை சுத்தமாகவே அறுத்துடும். அடுத்தவர்களுடைய மனநிலையிலிருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வுகளை யோசித்து பார்த்தா பெரும்பாலான கோபங்கள் தானாகவே விலகி போயிடும். குறிப்பாக கணவன் மனைவி குடும்பத்துக்கு இடையான பிணக்குகள், எரிச்சல்கள், வெறுப்புகள் போன்றவையெல்லாம் கதிரவன் கண்ட பனி போல விலகிடும். பல வேளைகளில் நாம் கோபத்தை விட்டுவிட ரொம்பவே நம்ம தயங்குறோம். கோபம் என்பது வீரத்தின் அடையாளம்னு நம்ம போலியாக கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதிரில் இருக்கிற நபர் மன்னிப்புக்கு தகுதியற்றவர் என்று நாமே முடிவு கட்டிடுறோம். அப்படி நினைக்கும் போது தான் நமக்கு பெரிய சிக்கலே உருவாகுது. மன்னிப்பு கடந்த காலத்தின் நிகழ்வுகளை எல்லாம் மாற்றாது, ஆனால் அது எதிர்காலத்தின் பாதையில் ஆனந்தமான பூக்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டப்படுவதல்ல, அது அன்பின் இலைகளால் பின்னப்படுவது. உண்மையான அன்பு இறக்கடத்தில் மன்னிப்பு மனம் தானாகவே முளைச்சிடும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீங்க, மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீங்க. எனவே மன்னித்து மகானாகுங்க, நீங்கள் நிச்சயம் மகானாவீர்கள். மன்னிப்பு குணம் நம்மட எப்போதுமே ஊர்ந்து இருக்கணும், முளைச்சிருக்கணும். நமக்கு பின்னாடி வரும் சங்கதிக்கும் இந்த மன்னிப்பு என்ற பழக்கத்தை கற்றுக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். நீ அமைதியாகவே அமர்ந்திரு, நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு, ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது உண்டு. அதாவது இரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா தன் பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவார். இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிகவும் அவசியமான ஒன்று. பாபா மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ வந்தோம் என்று பாபாவின் உதியை வாங்குபவர்கள், உதியின் மகிமை பற்றி அவ்வளவாக தெரியாதவர்கள், அதை கோயிலிலிருந்து பெற்றதும் நெற்றியில் சிறிது தரித்து கொண்டு பிரகார சுவர்களில் அவற்றை கொட்டிவிட்டு வந்து விடுவார்கள். சாய் பக்தர்களோ உதி கிடைத்தவுடன் பாபாவே தம்மிடம் வந்துவிட்டதாக நினைப்பார்கள். அந்த உதியை நெற்றியில் தரித்து உள்ளிக்கும் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட உதி உள்ளுணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி மனதை சாந்தப்படுத்துவதையும் உடலிலுள்ள நோய்களை தீர்ப்பதையும் கண்கூடாக உணர்ந்திருப்பதால் உதியின் மகிமையறிந்து கண் போல காப்பாற்றி வைத்திருப்பார்கள். பாபாவின் உதியை பற்றி அறியாதவர்களே அதை உதாசீனப்படுத்துவார்கள். பாபாவின் அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது, இன்னும் 7 ஜென்மம் வேண்டும். அவசரமான உலகில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய பொறுமை குறைந்து போகிக் கொண்டே இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அவசரமாக செயல்படுகிறோம். ஒரு இயந்திரம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்தது நடக்கவில்லை. எது நினைத்தாலும் அது தள்ளி கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான கேள்வியாய் இது எப்பொழுதும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நாம் வெற்றி அடைய வேண்டுமெனில் நாம் எதை வெற்றி அடைய வேண்டுமோ அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாம் நினைப்பதை அடைந்து விடலாம். உதாரணத்திற்கு பாபாவை முழுவதுமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அம்மாவாக அவரை பார்க்கலாம், அப்பாவாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக கூட பார்க்கலாம், ஒரு அக்காவாக, ஒரு நண்பனாக. அவரவர் நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி அவரை பார்க்கலாம். அவருடைய நம்பிக்கை, அவரவர் நம்பிக்கை முழுவதும் அதில் அடங்க வேண்டும். பூரண ஆசீர்வாதம் பெற்று சாய்பாபாவை நம்ப வேண்டும். சாய்பாபாவை கடைசி வரை நம்பி பாருங்கள். பாபா உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கடுமையாக சோதித்து பார்ப்பார். நாம் மனமுடைந்து போகும் அளவு சோதனைகள் வரும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் வர வேண்டும்.
நம் இரத்தத்தில் ஊற வேண்டும் சாயின் மீது உள்ள நம்பிக்கை. சாய் அவதரித்த சிவன் சாய்பாபா சிவம் என்பதும் உணர்ந்த பின்பே தெரியும். வாயால் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதனால் அவருடைய பெயரை நம் வாயால் சொல்ல முடியாது, உணரவே முடியும். நாம் ஒரு குருவை மனதார நினைத்து மனமுருகி வழிபட்டுமேயானால் குருவருள் திருவருள் இரண்டையும் பெறலாம். நம்பிக்கை ஒன்றே அதற்கான சிறந்த மருந்து. சாய்பாபா என்ற மந்திரத்தை, சாய்பாபா என்ற மருந்தை நாம் உட்கொண்டு நம்முடைய கர்ம வினையை நாம் போக்கிக் கொள்வோம். சாய்ராம் நமக்கு எப்போதுமே துணை இருப்பார், நல்லதை செய்வார். சாய் இருக்கும்போது எதற்காகவும் பயப்படக்கூடாது. சாயின் ஆசி நமக்கு எப்போதும் உண்டு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இங்கு உன்னை இழுத்து வந்ததோ அது தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் கால கர்மத்தில் அது செய்தே தீரும். ஆகவே இறைவனிடம் எதையுமே நீங்கள் முறையிடாதீர்கள். முழுமையான சரணாகதி அடையுங்கள். அது மட்டுமே ஒரே வழி. உன்னுடைய கர்மாக்களை போக்குவதற்கு ஒரே வழி இது மட்டும்தான். பரம்பொருள் ஒன்றே புருஷன். பிரகிருதி என்று இரு விதமாக பேத புத்தியால் பாவிக்கப்படுகிறது. பரம்பொருள் ஒன்றையே சிலர் சக்தி என்றும் பிறர் ஸ்வரூபம் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லுவர். சிவமும் சக்தியும் நீயும் நானும் யாவும் ஒன்றே. அகங்காரம் தோன்றினால் அனைத்தும் இருப்புக்கு வரும். அகந்தை இல்லை என்றால் எல்லாமே இல்லை. அகந்தை தானே எல்லாமே. ஆதலால் எது என்னவென்று விசாரிப்பதே அனைத்தையும் துறப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உன்னை படைத்த சக்தியே இந்த உலகத்தையே படைத்திருக்கிறது. அது உன்னை காக்குமானால் அதுவே உலகத்தையும் காக்கும். இறைவன் இந்த உலகை படைத்தார் என்றால் அதை காக்கும் பொறுப்பு அவருடையது தானே. இதில் நீ யார்? பிறரின் மீதுள்ள சந்தேகத்தை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை. ஒரு சந்தேகத்தை நாம் தீர்த்து கொண்டால் மற்றொன்று இன்னொரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும். சந்தேகங்களுக்கு முடிவே இருக்காது. சந்தேகப்படுபவர் அவரது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அனைத்து சந்தேகங்களும் நிறுத்தப்படும். அதுவரை அவருடைய சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய நிம்மதி தொலைந்து கொண்டே இருக்கும். நல்ல தூக்கம் கிடைக்கவே கிடைக்காது. அவர் உண்மையில் இல்லாதவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையில் உயிருற்ற ஜீவனாக இருந்தாலும் அவர் ஒரு உயிரற்ற ஜீவனாகவே இருந்து கொண்டிருப்பார். அவருடைய சந்தேகம் நீங்கும் வரை. என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன். என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசியை நீ பெற்றுக்கொள். எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உங்களின் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கட்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது. உனக்கும் அப்படித்தான். உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இது உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார். பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள். போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே. நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ, உன்னுடைய இலக்கு எதுவோ, உன்னுடைய ஆசை எதுவோ,
இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல். கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுவிட்டாய். இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதை கேள், உனக்கே புரியும், நன்றாக புரியும். இதே போலவே செய்து வா. உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும். இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பல்லியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம். இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார். என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிலிர்த்துவிடும். என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே எண்ணும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய். எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது. மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இனிமை என்ற எண்ணம் மட்டுமே, நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள். எதிர்மறை என்ற ஒரு சிறிய துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது. நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும். வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும். எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய். அது முடியாமல் தவறிக்கொண்டே போயிருந்தது. எதற்கு, ஏன் என்று காரணங்களை எல்லாம் கேட்காதே. நான் சொல்கிறேன், 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது. பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். தெரியாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருங்கள். சோகத்தை விட்டு விடுங்கள். எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள். இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல், இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள். வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள். கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும். மிக அவசியம் இது. இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக ஆழமாக உணருங்கள். உங்களின் உடல் வலிமை, பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும். வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான். ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது. தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தப்பே இல்லை. அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவமானம் நாம் அடைந்து விட்டோமே என்று ஒளிந்து விட வேண்டாம். அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நகர்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எத்தனை நாட்களாக காத்திருந்தாய்? 3 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது. கவலையின்றி இரு. நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும். உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது. அது தேவையில்லாததும் கூட. மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது. ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும்.
சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள். மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள். வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது. யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும், நல்ல தைரியத்தை தரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யுங்கள். எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள். ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல, நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும், நல்ல பெயரையும் கொடுக்கும். விளையாடுங்கள். உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள். விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும். கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா? விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் உற்சாகம் தரும். பிறரையும் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இளைப்பாறுதல் தாருங்கள். உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள். எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உழற்றி கொண்டே இருக்காதீர்கள். அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும். நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது. சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும். உங்களை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும். ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும். பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது, அழகானது, அற்புதமானது. அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம்.